மரியாதைக்குரிய புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் மாண்புமிகு சகோதரர் திரு அன்பழகன் அவர்கள் மற்றும் பள்ளியின் முதல்வர், பள்ளியின் தாளாளர் அவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், அன்பு மாணவ மாணவியர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று கல்வியின் மகத்துவத்தை கொண்டாடும் இந்த இனிய விழாவில் உங்களுடன் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். முதலில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இந்த விழாவில் நான் கலந்து கொண்டு ஒரு அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அனுமதி பெற்று இங்கு நான் வந்திருக்கிறேன். சபாநாயகர் சொன்னார், பிரின்சிபால் பேரெல்லாம் சொல்லும்போது கை தட்டல, ஆனந்த் பேர் சொல்லும்போது மட்டும் கை தட்டினாங்கன்னுட்டுன்னு. அதுக்கு எனக்கு அந்த கைத்தட்டல் இல்லை, தலைவர் தளபதிக்கோசம் அந்த கைத்தட்டல். அவருக்கு தெரியும் எப்படி ஹெட்டிங் நியூஸில் வரணும், எப்படி பேசினா நியூஸ் கேரி பண்ணுவாங்கன்றதெல்லாம். எங்கள் அண்ணனுக்கு கை வளர்ந்த கலை. 5 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். சாதாரணமானவர். அவர் சட்டசபையில் பேசும்போதும் சரி, மற்ற இடத்துல பேசும்போதும் சரி, மிக திறமையானவர். நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன், ஒரு உண்மையான அரசியல்வாதி யார் என்று சொன்னால் அது சகோதரர் அண்ணன் அன்பழகன் தான் என்று நான் எல்லோரிடம் சொல்லுவேன். ஏன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அவருக்கு திறமை இருக்கிறது. உண்மையாகவே அந்த போராடுற ஒரு குணம், பயங்கரமாக பேசுறது, எல்லாமே அவர்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். அவர் அந்த எம்பிபிஎஸ் டாக்டர் சீட்டு விஷயத்தை பற்றி சொன்னார் மாணவர்களுக்கு. அது கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்படும் என்று நான் இன்ற நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விசுவாசமாக இருக்கணும். மற்ற இதெல்லாம் பேசி இட்டுன்னு வரக்கூடாதுன்னாரு. ஒழுங்காக நீங்கள் வச்சுருந்தா அவங்க ஏன் இன்னொரு இடத்துக்கு வராங்க? நீங்கள் ஒழுங்காக வச்சுன்னுக்காதனால தானே அவங்களுக்கு தெரியுதில்ல எந்த இடம் நல்ல இடம், எந்த இடம் ஊழல் இல்லாத இடம் எதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எங்ககிட்ட வராங்க. நான் இதெல்லாம் பேசவே கூடாது. சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமு அவர்களை வருகிறவரை என வரவேற்கிறேன். நான் எதுவும் பேசக்கூடாது, நான் பாட்டுன்னு வந்தனமா ஏதோ பேசணுமா போனோமான்னு இருக்கலாமே நான் நினச்சா, எங்கள் அண்ணன் என்னை எதுலையாவது ஒரு வம்பில் இழுத்து ஒன்றுன்னு நான் நினைக்கிறாரு. அவர் நினச்சினே தான் வந்து ஏதாவது ஒரு வம்பில் இழுப்பார் அப்படின்னு நான் நினச்சேன். ரொம்ப அழகாக பேசுகிறாரு, என்னடா இன்னும் வம்பில் இழுக்கலையே நான் நினச்சேன். கண்டிப்பாக இழுத்தாரு. அதுக்கும் நான் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிட்டேன். உங்களுடைய தாளாளர் எனக்கு, நான் எப்பயுமே அவரை பிரின்சிபால் சார்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு அவர் ஹிஸ்ட்ரி வாத்தியாராக இருந்தார். ஒழுங்கா படிடா ஒழுங்கா படிடா அப்படின்வார். ஒழுங்கா படித்தா தாண்டா வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்னுவார். நான் வாழ்க்கையில் 3 பேரை என்றைக்குமே நான் மறக்கவே கூடாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் மறக்கக்கூடாது. ஒன்று, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், ஜனாப் முன்னாள் அமைச்சர் CM அஷ்ரப், அதற்கு அடுத்தபடியாக உங்கள் முதல்வர், உங்கள் தாளாளர்
இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் உங்கள் தாளாளர் தான். அவரை நீங்கள் பார்க்கும்போது இப்போல்லாம் நீங்கள்லாம் எப்படியும் உங்களுக்கு ஒரு 12 வருஷமாக நீங்கள் அவரை இன்னைக்கு பார்த்துன்னு இருப்பீங்க. டெரராக இருப்பார். அப்படி ஒரு கண்டிப்பாக ஒரு மனிதர் யார் என்று சொன்னால் அது அவர் தான். ஆனால் அவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள், கொஞ்சம் நெஞ்சம் பிரச்சனைகள் வந்தது இல்லைன்னு வேறு யார் யாருக்கோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். உங்களுடைய தாளாளர் அவருக்கு பிரச்சனைன்னா கொஞ்சம் நெஞ்சம் பிரச்சனை வராது, பயங்கரமான பிரச்சனைலாம் வரும். பக்கத்துலேயே ஒருத்தர் உக்காந்துக்கிறாரு, அவரு கொடுக்காத குடைச்சலே கிடையாது, பயங்கரமாக கொடுப்பார். என்ன நீங்கள் பாட்டுன்னு ஆனந்துக்கு வரைக்கும் நீங்கள் பாட்டுன்னு சீட்டு கொடுத்துட்டீங்க, 200 250 சீட்டு கொடுத்துட்டீங்க, வருஷத்துக்கு 250 சீட்டு கொடுக்குறீங்க. எனக்கு 5 சீட்டு 10 சீட்டு கேட்குறேன், நான் இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை போடுறவர் அவர். இன்றைக்கி கொஞ்சம் அவருக்கும் வயசாகி போச்சு, அதனால் கொஞ்சம் அடக்கி பொறுமையாக வாசிக்கிறாரு. இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கும் பேச்செல்லாம். எதுக்கு இவன் ஆனந்து வந்தான் இங்கே, இப்போ அவன் என்ன பதவியில் இருக்கிறான் அப்படிலாம் கேட்பார். ஆனால் இன்றைக்கி அண்ணா அதெல்லாம் எதுவும் கேட்கல. ஏன் அப்படின்னா நானும் அண்ணனும் ஒன்றா இருக்கிறோன்னு அவர் சபாநாயகராக இருக்கிறார், நான் இன்றைக்கி அமைச்சராக இருக்கிறேன். அதே போல் 42 வருடத்துக்கு முன்பாக ஒரு 20-25 மாணவ மாணவிகளை வைத்து பள்ளிக்கூடம் ஆரம்பித்தார். அப்போது எங்கள் அம்மா கிட்ட வந்து பள்ளிக்கூடத்துக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட என்னுடைய வாத்தியார் அவருக்கு கண்டிப்பாக நீங்கள் இடம் கொடுத்து தான் ஆகணுமா அப்படின்னு சொன்னேன். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, சரியாக வாடகையெல்லாம் கொடுக்க மாட்டார், அவர் பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறாரு, அதனால் வீடெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மாவுடைய தம்பி வக்கீலாக இருந்தார், அவரும் சொன்னார். யாருக்கும் தெரியாமல் நைட்டு 7 மணிக்கு எங்கள் வீட்டு திண்ணையில் எங்கள் அம்மா வந்து கையெழுத்து போட்டு, இந்தாங்க சார், நீங்கள் எத்தனை வருடமாக இருந்தாலும் நீங்கள் என்னுடைய வீடை வந்து நீங்கள் உபயோகித்து கொள்ளலாம் என்று எனக்கு எங்கள் அம்மா வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அவருடைய நல்ல விஷயங்கள்லாம் அவருடையது எல்லாமே நல்ல விஷயந்தான். நான் இன்றைக்கி உண்மையாகவே சென்னையிலேருந்து வரும்போது பதட்டத்தோடு தான் வந்தேன். ஏன்னா 10:35 10:40க்கெலாம் வந்துருந்தாங்க, 11 மணி ஆயிடுச்சு. பயங்கரமாக எல்லோரும் பார்க்க வந்தாங்க. நான் எல்லோரையும் போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அறக்க புறக்க கிளம்பி வந்தேன். ஏன் அப்படின்னா ஒழுக்கம்னா அது யாருக்கிட்ட கற்றுக்கணுன்னா அது நம்மளுடைய தாளாளர்கிட்ட மட்டும்தான் கற்றுக்க முடியும். அவர் குடும்பமே பள்ளிக்கூடத்தில் இன்னைய வரைக்கும் உழைத்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய குடும்பம் இன்று வரை உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் பெருமக்களும் இன்று அவருடன் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 42 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்த வீட்டில் இன்னைக்கும் இப்பயும் ஹாஸ்டல் வச்சுக்கின்னு இருக்கிறார். பிரிட்டாவை கூப்பிட்டு சொல்லுவார், எக்காரணத்தை கொண்டும் அவன் என்னுடைய மாணவன், அவன் வீட்டில் கடைசி காலம் வரைக்கும் அங்கே தான் ஹாஸ்டல் இருக்க வேண்டும், எந்த ஒரு விஷயமானாலும் அங்கே இருந்தே ஆக வேண்டும். ஏன் என்று சொன்னால் அன்று அவங்க அம்மா எனக்கு வீடு கொடுத்தார்கள், இன்று வரை அவர்கள் வீட்டில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் உங்கள் தாளாளர். இன்றைக்கும் ஒரு விழா, குடும்ப விழா நடக்குது, இல்லை பள்ளிக்கூடத்தில் ஒரு விழா நடக்குது என்று சொன்னால் அன்னைக்கு யார் பெஞ்சு டெஸ்க்கு செஞ்சு கொடுத்தாங்களோ, அன்னைக்கு யார் எலக்ட்ரிஷியனாக இருந்தாங்களோ அவங்களுக்கு இன்றைக்கும் அழைப்பிதழ் கொடுத்து விழாவில் சிறப்பிக்க ஒரு நல்ல மனிதர் யார் என்று சொன்னால் அது உங்கள் தாளாளர் தான். ஒரு 10-15 வருடத்துக்கு முன்பாக எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னுடைய நண்பர் தான் பாஸ்கர் என்று. அவர் தான் அந்த காலத்தில் அப்போது 40 வருஷத்துக்கு முன்னாடி லைட்டு ஃபேன் ஏதாவது ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா அவர் தான் வந்து ரிப்பேர் பண்ணுவார்.
அதுக்கப்புறம் இந்த பில்டிங்லாம் கட்டும்போது பெங்களூர்லேருந்து ஆர்கிடெக்ட்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் இது அந்த ஒயர் இதெல்லாம் இது பண்ணும்போது நான் அந்த இடத்துல இருந்தேன். அப்போ அவர்கிட்ட சொன்னாங்க, இன்றைக்கி என்கிட்ட பணம் இருக்குது, லோனு கேட்டால் உடனே லோன்லாம் கொடுத்துட்றாங்க. ஆனால் அன்னைக்கு என்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை. எனக்கு அன்னைக்கு உடனே லைட்டை மாற்றி கொடு, ஃபேனை மாற்றி கொடுன்னு அந்த பாஸ்கர் தான் வந்து மாற்றி கொடுத்தாப்புல. அதனால் நீங்கள் என்ன பெரிய டெக்னீஷியன் எலக்ட்ரிஷியனாக இருந்தாலும் என்னுடைய அன்னைக்கு யார் என்னுடன் இருந்தார்களோ அந்த எலக்ட்ரிஷியனை நீங்கள் கூட சும்மா வைத்து கொள்ளுங்கள். அவருக்கு நான் மாதம் 10 லட்ச ரூபா பணத்தை நான் கொடுத்துட்றேன். அந்த எலக்ட்ரிக்கல் இதோட இந்த சார்ஜு சேர்த்துக்குங்கன்னு சொல்லக்கூட ஒரு நல்ல மனிதர் யார் என்று சொன்னால் அது உங்கள் தாளாளர் தான். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, நான் நிறையா சொல்ல வேண்டியது இருக்கும். ஒரு மாணவர், அவங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி சானிட்டரி ஒர்க்கர், அவங்க ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அவங்க அந்த மாணவன் 10ஆம் வகுப்பு வேறு ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டார். மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டார். அவங்க அப்பா அம்மாவும் தினந்தோறும் என் வீட்டுக்கு வராங்க. வந்து என்னை டாக்டர்லாம் வந்து இப்படி க்ளீன் பண்ணு அப்படி க்ளீன் பண்ணுன்னுவார். ஆனால் அந்த இடத்துல என் புள்ள வந்து ஒரு டாக்டராக இருக்கணும், அதனால் எப்படியாவது அமலோற்பம் ஸ்கூலில் சீட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னார். நான் கேட்டேன், என்னங்க ரொம்ப கம்மியான மார்க்கு, பயாலஜி குரூப்பு கேட்குறீங்களே அப்படின்னுட்டு. இல்லை, எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு தினந்தோறும் ஒரு 20 நாள் தொடர்ச்சியாக என் வீட்டுக்கு வந்துக்கினே இருந்தாங்க. சார்கிட்ட நான் சொல்லும்போது, என்னையா இதெல்லாம் ஒரு மார்க்கு, இதுக்கு வந்து நீ வந்து பயாலஜி குரூப் கேட்குற, என்ன தான் நீ நினச்சின்னுக்கிறேன்னு என்னை திட்டுவார். நல்லா படித்தா ஏன் என்கிட்ட வராங்க, நல்லா படிக்காதனால தானே வராங்க, அவங்கள நீங்கள் நல்லா படிக்க வச்சுருவீங்கன்றதுனால தான் உங்ககிட்ட வராங்கன்னு நான் சொல்லுவேன். அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் அவர் கூடயே காரில் மதியானம் சாப்பிட போகும்போது அவர் கூடயே நான் காரில் வந்தேன். வரும்போது, சார் அந்த பையனுடைய அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லை, உங்கள் பள்ளிக்கூடத்தில் தான் 11th சேர்க்கணும்னு சொல்கிறாங்கன்ட்டு, நீ எதையாவது சொல்லு அப்படின்னா. இல்லை சார், எப்படியாவது கொடுத்துருங்க சார், டெய்லி வந்துன்னு இருக்கிறாங்கன்னு. என்னப்பா ரொம்ப ரொம்ப கம்மி மார்க்கு, இதுக்கு கொடுன்னு ஏன்ப்பா இதேமாரி பண்ணுற நீ அப்படின்னார். இல்லை சார், எவ்வளோ பேருக்கு இதேமாரி கொடுத்துருக்குறீங்க, இந்த தடவை கொஞ்சம் இந்த பையனுக்கு கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு பயாலஜி குரூப்பே கொடுத்தாரு. அந்த பள்ளிக்கூடத்தில் கொடுக்கல, ஆனால் நம்மளுடைய பள்ளிக்கூடத்தில் கொடுக்க சொல்கிறியா அப்படின்னாரு. ஆமாம் சார் கொடுங்க சார் அப்படின்னு கொடுத்தாரு. அந்த பையன் இன்னைக்கு ஜிப்மரில் ப்ரொஃபஸராக இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க அப்பாவும் அம்மாவும் என்னை பார்க்கும் போதெல்லாம், அவங்க அப்பா அப்படி மோட்டர் சைக்கிளில் போனார்னா அப்படி வழியில் என்னை பார்த்தாருன்னா நிறுத்திட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு தான் போவார். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கும் சபாநாயகருக்கும் அடிக்கடிக்கு போட்டி வரும். எதில் போட்டி வரும்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் யார் அதிகமான சீட்டு இந்த பள்ளிக்கூடத்தில் வாங்குறதுன்னு. அந்த போட்டியில் நான் தான் அதிகமாக ஜெயிப்பேன், நான் தான் அதிகமாக வாங்குவேன். 300 சீட்டு 350 சீட்டுக்கிட்ட வாங்குவேன். டெஸ்ட்டெல்லாம் வைப்பார். 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு பித்தியா. அவர் உடனே இப்போ என்ன சொல்லுவாருன்னா, சபாநாயகர் பித்தியா அண்ணன் அவனே ஒத்துக்கினான், பித்தியா நிறையா சீட்டு அவனுக்கு தான் கொடுத்துருக்குறீங்க, எனக்கு நீ கொடுக்கலன்றது இதுலேருந்து தெரியுதா அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு வம்பு வளர்ப்பார். சும்மானு இருக்கு. அவர் சாதாரண ஆள் நினச்சிடாதீங்க, அவர் பயங்கரமான ஒரு பார்க்கறதுக்கு தான் பதுசாக இருப்பார், ஆனால் சண்டை போடுறதெல்லாம் பயங்கரமாக போடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் டெஸ்ட்டெல்லாம் எக்ஸாம் எழுதுவாங்க. 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புலாம் எல்லாம் 0 வாங்கினதாக இருக்கும். அப்படியே நான் அப்படியே எடுத்துன்னு வந்து 2வது டெஸ்ட் வைப்பார், 3வது டெஸ்ட் வைப்பார். இல்லை, சரளா மிஸ்ஸுக்கு பெல் அடித்து இது எப்படியாவது அவன் கேட்குறதெல்லாம் பண்ணுமான்னுவார். சார் எல்லாமே சைஃபரு 1 2 மார்க் தான் சார் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்வேன். சரளா மிஸ்ஸு பயங்கரமாக டென்ஷன் ஆவாங்க, அண்ணாண்ட விபி மிஸ்ஸு டென்ஷன் ஆவாங்க. எல்லாரையும் போய் சரி பண்ணுவேன். கோச்சிக்காதீங்க மேடம், ரொம்ப டெய்லி தொல்லை கொடுக்குறாங்க, பண்ணி கொடுங்கன்னுவேன். 10 நாள் பள்ளிக்கூடம்லாம் ஆரம்பிச்சிருக்கும். ஆரம்பித்த பிறகு ஒரு 27 பேர் 28 பேர் லிஸ்ட் எடுத்துகிட்டு போவேன். இது எல்லாம் ஃபெயிலான கேஸு அப்படின்னு சொல்லுவாங்க சரளா மிஸ்ஸு.
சரிம்மா எப்படியாவது கொடுத்து விடுமா அப்படின்னு அந்த தாளை தள்ளிட்டு அந்த 27 28 பேருக்கும் அட்மிஷன் கொடுக்குறவர் தான் உங்கள் தாளாளர். அந்த 27 28 பேரும் படித்து இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்கன்றது தான் ஒரு பெருமையான ஒரு விஷயம். அவர் முதல்லாம் எல்கேஜியில் சீட்டு கொடுக்கும்போது அப்பா டாக்டரு அம்மா டாக்டரு அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க மாட்டார். சாதாரண கூலி தொழிலாளியாக யார் படிக்கலையோ அப்பா அம்மா அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு தான் அவர் சீட்டு கொடுப்பார். ஏன் சார் அப்படின்வேன். அவங்கெல்லாம் நல்லா இங்கிலீஷில் பேசுவாங்க, பசங்களை பார்த்துப்பாங்கப்பா. கூலி தொழிலாளி அவங்களுக்கு எதுவுமே படிப்பறிவே இல்லாத பிள்ளைங்களை நம்ம படிக்க வச்சு அவங்கள ஒரு ஆளாக்கி அனுப்புறதுல தான் நம்மளுடைய அமலோற்பம் ஸ்கூல் இருக்க வேண்டும் என்று சொல்லி மாணவ மாணவிகளுக்கு அவர் அந்த அட்மிஷன்லாம் கொடுத்துருக்கிறாரு. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போதும் சரி, மற்ற நேரத்தில் நான் கல்யாணத்துக்கெல்லாம் போனேன் அப்படின்னா திடீர்னு ஒரு அப்பா அம்மாவோ இல்லை அந்த மாணவர் ஒரு சின்ன பையனை டப்புன்னு காலில் விழுவாங்க. என்னான்னு கேட்பேன். நீங்கள் தான் ஸ்கூலில் சீட்டு வாங்கி கொடுத்தீங்க, இன்றைக்கி என் பிள்ளை பெங்களூரில் படித்து இன்றைக்கி ஒரு வேலைக்கு போய் 75,000 ரூபா சம்பாதிக்கிறார். அதுக்கு காரணம் நம்ம அமலோற்பம் ஸ்கூலு, நீங்கள் தானே இங்கே சீட்டு வாங்கி கொடுத்தீங்களேன்னுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமாக நான் கருதுவேன். ஆனால் இன்னைய வரைக்கும் சரி, படிப்புன்னு சொன்னால் அது இன்னைய வரைக்கும் யார் படிப்புன்னு கேட்டாலும் சரி அதை எப்படியாவது பேசி அட்மிஷன் வாங்கி கொடுக்கறது தான் என்னுடைய முதல் வேலையாகவே இருந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் அவர்களுடைய தம்பி அவர் மேனேஜர், மருமகன் டைரக்டர், அவங்க பொண்ணு புள்ள எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து இன்னைய வரைக்கும் ஸ்கூலுக்கோசம் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி உங்களுடைய பிரின்ஸ்பால் பிரிட்டோ சின்ன வயசாக இருந்தாலும் அவருக்கு A to Z எல்லா வேலையும் தெரியும். இந்த பில்டிங்கில் பார்த்திங்கன்னா தண்ணி அண்டர் கிரவுண்டு தண்ணி வருதுன்னா அது எப்படி அதை அடைக்கணும், எப்படி போகணுன்றது எல்லாமே ஒரு வேலையும் சின்ன விஷயமா இருந்தாலும் கிட்ட இருந்து இரவு பகல் பாராமல் இந்த பள்ளிக்கூடத்தில் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு பள்ளிக்கூடம் பாண்டிச்சேரியில் ஒரு 10,000 பேர் மாணவ மாணவிகள் படிக்க ஒரு பள்ளிக்கூடம் எது என்று சொன்னால் அது அமலோற்பம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்பதை நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கும் நிறைய ஹோம் பிள்ளைங்களுக்கு தினந்தோறும் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறவர் தான் உங்கள் தாளாளர் என்பதையும் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 750 ஸ்டாஃப் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சுமார் 2,40,00,000 ரூபாய் மாதம் ஒரு சம்பளம் கொடுத்துன்னு இருக்கிறார் என்பதும் நமக்கு தெரியும் என்று உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் பள்ளிக்கூடம் நிறைய பேர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் டெடிகேட்டாக மாணவ மாணவிகளை பத்திரமாக ஒழுக்கத்துடன் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியாக இன்று அமலோற்பம் ஸ்கூல் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நிறைய மாணவ மாணவிகளை மிக நல்ல உயரத்தில் இன்றைக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது உங்கள் தாளாளரால் தான் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல வேண்டும். பதட்டமாக இருக்குதுன்றதால் இல்லை உங்கள் உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறதுனால சொல்ல முடியலையான்றது கூட எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா அவருக்கு நிறையா முகம் இருக்குது சட்டமன்ற உறுப்பினருக்கு. ஓஹோ இப்படிலாம் இருந்திருக்குதா, இப்படிலாம் ஆனந்துக்கு நீ செஞ்சுருக்கிறியானே, எனக்கு நீ செஞ்சியானன்னு போய் சண்டை போடுவார். அந்த மாதிரியான ஒரு மனிதர். ஆனால் ஒரே ஒரு விஷயம்னா, சபாநாயகர் ஒரு நல்ல மனிதர், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் ஏதாவது ஒன்று எடக்கு முடக்கா பேசுறது, எதையாவது ஒன்று பேசி விட்டுட்டு எப்படி ஹெட்லைனில் வரணுன்றதெல்லாம் விவரமாக தெரியும். அதில் ரொம்ப திறமையானவர். இங்கே இருக்கிற பத்திரிகை நண்பர்கள்லாம் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே நான் இங்கே
வந்தது பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு மோட்டார் சைக்கிளில் சுற்றின்னு இருந்த இன்னைக்கு ஒரு அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் அது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் தளபதி தான். நான் என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் 4 நாட்கள் தான் போய் நான் ஓட்டு கேட்டேன். 4 நாள். ஆனால் எனக்கோசம் ஓட்டு போடலங்க, தலைவர் தளபதி கோசம் தான் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. உண்மையாகவே ஒரு பெரிய சந்தோஷம். அவர் சொன்னார், சபாநாயகர் அவர்கள் சொன்னார், எல்லாத்தையும் நீ கேட்டுன்னு செய்வேன்னுட்டுன்னு. அதெல்லாம் கிடையாதுங்க. அவர் என்ன சொல்கிறாரோ, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு தவறு செய்யாமல் எங்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் கண்டிப்பாக தொடரும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். 5 வருஷம் இல்லைண்ணே, இன்னும் 15-20 வருஷம் ஆனாலும் எங்களுடைய தலைவர் தளபதி தான், மாண்புமிகு முதலமைச்சர் தான் முதல்வர் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் மட்டும் ஒருத்தரை பற்றி பேசினாரு. அப்போ நான் பேசணும்ல எங்கள் தலைவரை பற்றி. எங்கள் தலைவர்னு பேரை சொன்னாலே போதும்ல. எனக்கெல்லாம் இந்த கைத்தட்டல் கிடையாதுண்ணே. முழுக்க தலைவர் தளபதிக்காகத்தானே இந்த கைத்தட்டல்லாம். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த வாழ்க்கையில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பள்ளிக்கூடத்தை வளர்த்தார். ஆகவே தாளாளர் அவர்களை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது. அன்பு மாணவர்களே, இன்றைய பாராட்டு உங்களுக்கு ஒரு முடிவல்ல, அது இன்னும் பெரிய சாதனைகளுக்கான தொடக்கம். பெரிய கனவுகளை காணுங்கள், அந்த கனவுகளை நனவாக்க கடினமாக உழையுங்கள். தோல்வி வந்தாலும் துவண்டு விடாதீர்கள், வெற்றி வந்தாலும் தற்பெருமை கொள்ளாதீர்கள். நீங்கள் உயரும்போது உங்களை உருவாக்கிய பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் என்றும் மறக்காதீங்க. இன்று வரை ஆசிரியர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு பெரிய இடத்துக்கு போனாலும் அவங்க அதே இடத்துல தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் மதித்து அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு நாம் நடக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொண்டு, எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.